என்னங்க எல்லோரும் மழையை நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? ஸோ இந்த மழைக்கு எப்பயுமே நமக்கு நல்லா சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்ட்டு தோணும். பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் போண்டா தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் ஸ்வீட் போண்டா. வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு சர்க்கரை. ஒயிட் சுகர் கூட ஓகே. நான் ப்ரௌன் சுகர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வாசனைக்கு ஏலக்காய் நான் அதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் இருக்கிறது தான். ஸோ டக்கு நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ ட்ரையாக நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரேடியாக ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி இதை நம்ம இப்போ சுட்டு எடுக்க போகிறோங்க. ஸோ நான் இது ஃபஸ்ட்டு ஒன்று ஊற்றி ட்ரை பண்ணிக்கிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடவே வேண்டாம். அதுவே நல்லா பொங்கி வந்துடும், கடாயில் ஒட்டவே ஒட்டாது. அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி விட்டால் போதும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம போட்டுடலாமா? ஸோ இப்போ நான் குட்டி குட்டியாக நான் போட்டுக்கிறேன். அழகாக வருது பாருங்கள், நல்லா ஒரு பால் ஷேப்பில் வரும். அது கடாயில் ஒட்டவே ஒட்டாது. அப்படியே நம்ம சிம்மில் வச்சே பண்ணிக்கலாம். அப்போ தான் அது டைம் எடுத்து நல்லா குக் ஆகும். இப்போ மீதி இருக்கிற அந்த மாவெல்லாம் கூட நம்ம சுட்டு எடுத்துடலாம். இதை சுட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவோட ஞாபகம் தான். அவங்க இப்போ இல்லை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மா இது எப்பயுமே எனக்கு இது செஞ்சு கொடுப்பாங்க. ஏன் ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எப்போல்லாம் வீட்டுக்கு போகணும், ஈவினிங் ஆச்சுன்னா எங்கள் அம்மா இதை எனக்கு சுட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதை செய்யும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான். உங்களுக்கும் உங்கள் அம்மா இந்த மாதிரி எதுனா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த ரெய்னி சீசனில் இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுங்க. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.